ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் பாட்டிலாம் அகத்திக்கீரையில் சாம்பார் வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டே ஆனாலே எங்கள் பாட்டி வீட்டில் அகத்திக்கீரை சாம்பார் வச்சுட்டு சிக்கன் சுக்கா மாரி வறுத்துருவாங்க, நல்லா கிரேவி மாரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது கூட அவிச்ச முட்டை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையில் அதுதான் அம்மா ஆயா வீட்டில் இருக்கும், பாட்டி வீட்டில் அது நாங்கள் சாப்பிடுவோம். அது அகத்திக்கீரை இப்போதைக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் போடுறேன். இது முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காவை துண்டு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன போட்டேன் அப்படின்னா, தோரம்பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதில் தக்காளி மட்டும் சேர்ப்பேன், வெங்காயம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இதில் நம்ம வதக்குனா கூட இந்த அளவுக்கு வெந்து கிடைக்காது. அதனால் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது பூண்டு 2 பச்சை மிளகா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துப்பேன். அப்புறம் தக்காளி அதையும் 2-3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், லைட்டாக உப்பு சேர்ப்பேன். ஏன்னா உப்பு சேர்த்து வேகும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், பொங்கி வராதுன்னு சொல்லுவாங்க. உப்பும் எண்ணெயும் சேர்த்தா பொங்கி வராதுன்னுவாங்க. அதுக்காக நம்ம விசில் வரும்போது ஃபுல்லாக கீழெல்லாம் வழியும்ல, அது கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக குக்கிங் ஆயில், என்ன சமையல் எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு நல்லா ஒரு 4 விசில் வச்சேன். அது கரண்டிலேயே நல்லா மசிஞ்சு கொடுத்தா மசிஞ்சிருச்சு, மத்து கூட போடலை. இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு புளி ஒரு கிணத்துல ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இதுதான் தாளிப்புக்கு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடைச்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, நல்லா வெடிச்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் சாம்பார் விட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்டான நல்லா முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு வதக்கிட்டு அப்புறம் முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதங்கினா போதும். முருங்கைக்காய் அப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 வாட்டிக்கு கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இருத்து சேர்த்துக்கணும், அந்த புளியோட திப்பி இல்லாமல் இருத்து சேர்க்கணும். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் தான், அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த புளி தண்ணிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதிக்கட்டும். புளி தண்ணி அந்த உப்பு காரம் பச்சை வாசனை எல்லாம் போக கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருந்த இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சாம்பார், சீக்கிரமே சட்டுன்னு வச்சிடக்கூடிய முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த அளவு நல்லா கொதிச்சிட்டு பாருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருந்த இந்த பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். இது டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு, அப்புறம் பொங்கல், கிச்சடி, உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.